வணக்கம் மக்களே, இன்றைக்கி அம்மா வந்து பீஸா செய்ய போகிறேன். அந்த பீஸாவுக்கு வந்து ஒரு 10 வத்தல் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி வெந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும், அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த 10 வத்தலையும் இது கூட போட்டுக்கிடுவோம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது தோலை உரிச்சிக்கிடுவோம். இப்போ தக்காளியெல்லாம் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போ தோல் வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிளகா வத்தல் இதையும் போட்டுக்கிடுவோம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கிடுவோம். பூண்டு அதிலே வெந்திருக்கு. இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் அது கூட உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுதுங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றியிருக்கேன். இந்த தக்காளி ஜாஸ்தி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அது கூட விட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பீஸாவுக்கு மாவு பிணைய போகிறேன். இப்போ ஒரு இதே மாதிரி 2 துண்டு பட்டரு போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராம் இருக்கும். இதை போட்டுக்கிடுவோம். பட்டரு போட்டிருக்கேன். இப்போ மைதா மாவு போட்டுதேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். மாவு எல்லாம் நல்லா கலந்துக்கிடுற மாதிரி பிசைஞ்சிக்கிடுவோம். நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையணும். பிசைஞ்சால் தான் நம்ம வந்து பீஸாவுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சிட்டு இப்படி கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இந்த மாவை நல்லா இதில் வச்சுருவோம். அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மாவு சாஃப்டாக இருக்கும். மக்களே, இப்போ எல்லா பொருளும் வெங்காயம் நறுக்கி வச்சு குடமிளகா, மல்லித்தலை, தக்காளி ஜாஸு பாருங்க. மாவும் நல்லா சாஃப்டாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து பீஸா செய்கிற தட்டில் வச்சுக்கிடுவோம். இப்படி இந்த மாதிரி தட்டில் நம்ம மாவு வச்சு இப்படி ரெடி பண்ணிக்கிடுவோம். பீஸா மாதிரி இப்படி பண்ணிக்கிடுவோம். இந்த பாருங்கள், இப்படி பண்ணிக்கிடுவோம். அழகாக அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த முள்ளுக்கரண்டி வச்சு நம்ம இப்படி குத்தி குத்தி விட்டுக்கிடுவோம். வேவதுக்காக. அப்போ தான் நல்லா அந்த ஆவி வந்து அழகாக வேகும். இப்போ இந்த மாதிரி முள்ளுக்கரண்டி வச்சு இதை இப்படி குத்தி விட்டுக்கிட்டோம். இப்போ இந்த தக்காளி இந்த ஜாஸை இப்படி தடவிக்கிட்டோம். இந்த மாதிரி தக்காளி சாஸை பூரா இந்த மாதிரி நம்ம அதில் போட்டுக்கிடுவோம். எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ குடமிளகாயை சுற்றிக்கிடுவோம். இந்த குடமிளகாயை இந்த மாதிரி மேலே போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து இப்படியே நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். போட்டாச்சு. இப்போ வந்து சீஸ் வந்து நம்ம அதை வச்சுக்கிடுவோம். இந்த சீஸை வந்து இதுக்கு மேலே இப்படியே வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லித்தலை தூக்கிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் குடமிளகா இருந்துச்சு, தூத்திக்கிட்டேன். இதேமாரி 2 வெங்காயம் இருந்துச்சு, இதையும் போட்டாச்சு. மக்களே, இது வந்து ஒரு கல்லில் வந்து மணல் போட்டிருக்கேன். மணல் போட்டு நல்லா ஹீட் ஆகிட்டு தொட முடியாது, அந்தளவுக்கு ஹீட் ஆகிட்டு. இப்போ இந்த பீஸா செஞ்சதை தீ வந்து குறைவாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த பீஸா பண்ண தட்டை தூக்கி இந்த மணல் மேலே வச்சுருவோம்.
தொட முடியலை, நல்லா ஹீட் ஆகிட்டு. இப்போ இப்படி வச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு மூடிடும். மக்களே, பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இப்போ இதை எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இறக்கிக்கிடலாம். இந்த மணலில் இருந்து இதை இறக்கிக்கிடுவோம். சூடாக இருக்குது. இதுக்கு வந்து மைக்ரோ ஓவன்லாம் வேண்டாம். நம்ம வந்து இருக்கிற இந்த பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும். இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். மக்களே, சூப்பரான பீஸா அம்மா ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மக்களே, இன்றைக்கி அம்மா வந்து பீஸா பண்ணி காட்டியிருக்கேன். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு மைக்ரோ ஓவன் வேண்டாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் மணல் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். மைக்ரோ ஓவன் வேணும்னு இல்லை. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.